பூமிக்குரிய ஜீவியத்தில் ஆயத்தப்படுகிறது நல்லதுதான். மிக முக்கியமானது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஆயத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஒரு சக்கரத்துக்கு அச்சாணி என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அச்சாரம் இல்லாத வண்டி எங்கே விழுன்னு தெரியாது. எவ்வளோ தூரம் ஓடும், எவ்வளோ தூரம் நிற்கும், எங்கே பிச்சுக்கிட்டு போவோம் தெரியாது. அச்சாரம் இருக்கிற வண்டி குறித்த இடத்தை போய் சென்றடையும். அல்லேலூயா. இங்கே வேதம் ஆவியானவரை அச்சாரமாய் பாவிக்கிறது. அச்சாரம்னா முடிவு பரியந்தம் நடத்துகிறவர். அவர் இருந்தாதான் முடிவு வரைக்கும் என்ன செய்ய முடியும்? கேரண்டியாக போய் சேர முடியும். அச்சாணி இல்லைனா அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியில் ஆயத்தப்படுங்கள். ஆவி என்னும் அச்சாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆவிக்குரிய மனிதன் அந்த அச்சானை என்ன செய்வான்? வைத்து பத்திரப்படுத்தி வைத்து தன் பயணத்தை தொடருவான்.